ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பார்த்து கொடுத்த மனு வரைக்கும் எல்லாமே இதுல இருக்குமா? இருக்கு, எல்லா மனுவும் இருக்கு. இப்போ இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது மனு கொடுத்தாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து மனு எல்லாம் இன்னும் வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் வந்துருச்சு பாருங்க. நான் அக்கரைப்பேட்டை பிரிட்ஜ் ஒன்று அந்தரத்தில் தொங்கிட்டு கிடந்துச்சு. நான் எலெக்ஷனில் நிற்கும் போதே வாக்குறுதியாக கொடுத்தேன், இந்த பிரிட்ஜை கட்டி தருவோம் அப்படின்னு. 32 கோடி ரூபாயில் புறநகர் பேருந்து நிலையம், ஒரு சிறந்த பேருந்து நிலையம் நாகப்பட்டினத்துக்கு வரக்கூடியதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாவட்ட மாணவர்களும் ரேஷியோவில் எங்கேயோ இருப்பாங்க, நாகப்பட்டினம் பின்தங்கி இருப்போம். ஃபோக்கஸ்டாக அதுக்கு ஒர்க் பண்ணேன். நான் ஒரு முன்மாதிரி கிளாஸ் ரூமை உருவாக்கி காட்டினோம். எதிரில் நாகப்பட்டினத்தினுடைய பாரம்பரியமான ஒரு பூங்கா இருக்குது, ஒரு மணிக்கூண்டு இருக்குது, நாகப்பட்டினத்துடைய அடையாளம். அந்த பூங்கா புதர் வண்டி கிடந்துச்சு, அந்த மணிக்கூண்டு சிதிலமடைஞ்சு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து கை வச்சோம். சில பேர் வந்து எம்எல்ஏ பார்க்கணும்பாங்க. எம்எல்ஏ பார்க்கணும்னு சொன்னால் எம்எல்ஏ அப்பாயின்மெண்ட்ஸ்னு ஒரு இது வச்சுருக்கோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். நம்ம நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணுறதுங்கிறது எம்எல்ஏ பணியாக நான் பார்க்கல. இப்போ என்கிட்ட கேட்டால் அதிலலாம் நான் ஃபெயில் ஆகிடுவேன். ஆனால் சட்டமன்றத்துக்கு எப்படி போனீங்கன்னு கேட்டால் ஒரு நாள் லீவ் போடாமல் நான் போயிருக்கேன். வாகை சூடும் நாகை அப்படியே போனால் இங்கே அவுரி திடல் இல்லை, இது போக சாமந்தான்பேட்டை ஒரு மீன்பிடி துறைமுகம். இப்போ வந்து 2.5 கோடி ரூபா செலவில் ஒரு ஃபுட் கோர்ட்டு, ஒரு சிறுவர் பூங்கா, நாகூர் அணிபா நூற்றாண்டு நினைவு பூங்கா அங்கே தான் சிஎம் அறிவிச்சிருக்காங்க. நாகூர் நூலகம், ரொம்ப முக்கியமாக அந்த தோழி விடுதி இருக்குல்ல, என்னை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தா நான் தொடர்ந்து தொகுதியிலேயே இருப்பேன், எம்எல்ஏவாக நீங்கள் எப்போனாலும் வந்து சந்திக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேட்டிகளில் நான் வந்து சென்னையில் இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போது வேறு வேறு இடங்களில் பேசினாலும் கூட நாகப்பட்டினமில் வந்து நீங்கள் இங்கே தொகுதி மக்களோட எவ்வளோ கனெக்டடாக இருக்கீங்கிறத பார்த்து பேசும்போது கொஞ்சம் நெகிழ்வாகவும் இருக்குது. சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கா, நம்பிக்கை இருக்கா? இல்லை, நாகப்பட்டினம் வந்து என் ஊர் இல்லை, என் ஊர் நாகர்கோயில். நான் பிறந்தது வளர்ந்தது நாகர்கோயில், இருப்பது சென்னை. மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தது நாகப்பட்டினம். அப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒரு புதுமுக வேட்பாளராக வர்றேன். இந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு இதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டதும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இதற்கு முன்னாடி இங்கே நின்னதும் இல்லை. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இது புதிய தொகுதி. வேட்பாளராகிய நானும் புதுமுக வேட்பாளர். சின்னமும் கிடையாது, சின்னமே இல்லாம நீங்க எலெக்ஷன். இப்போ எங்களுக்கு பானை சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சின்னமா ஆயிருக்கு. ஆனா கடந்த தேர்தலில் எங்களுக்கு சின்னமே கிடையாது. சின்னம் உள்ள கட்சிகள்லாம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து சின்னத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு சுவர் விளம்பரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துண்டறிக்கையில சின்னம் போட்டு, வேட்பாளர் பெயர் போட்டு சின்னம் போட்டு துண்டறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வாட்ஸ்அப்பில் பரப்புரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்பாளர் அறிவித்து 15 நாள் கழித்து தான் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்குவாங்க. ஒரு நாள் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கும் போது சுயேட்சை சின்னத்தில் தான் அந்த பானை சின்னம் இருக்குது. நாங்களும் அந்த சுயேட்சையில் ஒன்றா போய் அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் மார்ச் 22 அந்த சின்னம் அலர்ட் ஆகுது. ஏப்ரல் 6 எலெக்ஷனு, ஏப்ரல் 4 மாலை பிரச்சாரம் முடியுது. அப்போ சின்னம் 6 நாள் அலர்ட் பண்ணதுலேருந்து துண்டறிக்கை அடிக்கிறதுக்கும் போஸ்டர் அடிக்கிறதுக்கும் ஒரு 2 நாள் போயிடும். அதுக்கப்புறம் வால் பெயிண்ட் எழுதுறதுக்கு ஒரு 2 நாள் ஓடிடும். அப்போ 22ன்னா 24 ஆகிடுது. அப்போ 24 இருந்து தான் நீங்கள் வந்து சின்னத்தோட போறீங்கன்னு அர்த்தம். 4 சாயங்காலம் பிரச்சாரம் முடியுது. அப்போ 10 நாள். 10 நாளில் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சுமார் 2 லட்சம் வாக்காளர்கள்ட்டையும் சின்னத்தை கொண்டு சேர்த்து, அந்த சின்னத்தை ஏற்றுக்கொண்டு, வேட்பாளராகிய என்னையும் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய கட்சியையும் ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தலைவர் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் போது இந்த அவுரி திடல்னு ஒரு பெரிய திடல் இருக்குது, நாகப்பட்டினத்தினுடைய ஒரு அடையாளம். அதில் வந்து தலைவர் பேசுகிறார், இவர் வந்து வெற்றி பெற்றால் தொகுதியிலேயே தங்கியிருந்து மக்கள் பணியாற்றுவார், அவர் வெளியூர்காரர்னு நினச்சிடாதீங்க, அவர் வெளியூர்காரரு ஜெயிச்ச உடனே ஊரை காலிப்பட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பரப்புரை செய்யப்பட்டது. அதனால அதை நம்பாதீங்க, அவர் வந்து தங்கியிருந்து வேலை பார்ப்பார், இந்த தொகுதிக்கு உண்மையாக இருப்பார், வாக்களிக்கிற மக்களுக்கு உண்மையாக இருப்பார்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். தலைவர் என் மீது நம்பிக்கை வைத்து மக்களிடம் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். தலைவரும் நானும், எனக்காக பரப்புரை செய்தவர்களும் சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள்.
அப்போ இப்படி ஒன்று நடந்து வெளியூருக்காரர் அதெல்லாம் பார்க்காம வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க என்னும்போது அந்த மக்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, வெற்றி பெற்ற உடனேயே நாகப்பட்டினத்தில் ஒரு வீடு பார்த்து வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துட்டேன். வீடு எடுத்து இங்கே இருந்து பணியாற்றுவது அப்படின்னு சொல்லி முதல்ல நான் செஞ்ச வேலை, ஊராட்சி வாரியாக மக்களை சந்திக்கக்கூடிய பயணங்களை நடத்தணும். அலுவலகம்ங்கிறது ஒண்ணு இருக்கும் வழக்கமா. வீடு எடுத்து நீங்க ரெகுலரா இங்கே ஸ்டே பண்ணவே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஸ்டே பண்ணேன். ஆரம்பத்துலலாம் ரொம்ப அதிகமான நாட்கள் ஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போறாள். அப்புறம் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு, சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழு, சட்டமன்ற பொது கணக்கு குழுன்னு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குழுவில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு, அதற்கான பயணங்கள்னு தமிழ்நாடு அளவில் இருக்கும். மாதத்தில் ஒரு 3 நாள் அதற்கான பயணங்களுக்கு போயிடும். வக்பு வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கேன், அதற்கான கூட்டங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் போயிடும். அப்போ மாதத்தில் ஒரு 6 நாட்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடக்கும்போது அதுலேயும் சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கு போயிடுவோம். ஊடகங்களில் நம்ம பொது பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகிற ஒரு பொறுப்பை சுமந்திருக்கோம், அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் பயணிப்போம். உலகம் முழுவதும் ரொம்ப ரெகுலராக பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். எம்எல்ஏ பிறகு அதை குறைச்சிக்கிட்டேன். எல்லா நாடுகளுக்கும் போகிறதுங்கிறது இப்போ ரொம்ப குறைவாயிடுச்சு. அதுவும் முதல் 3 வருஷம் எந்த நாட்டுக்கும் நான் போகல. அதுக்கப்புறம் 2023 இருந்து தான் கொஞ்சம் திரும்ப வெளிநாடுகளுக்கு பழைய மாதிரி போக ஆரம்பித்தேன். ஆனாலும் ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பணிகளே நமக்கு நேரம் சரியாக இருக்கிறதுனால, இதற்கிடையில எப்படியாவது வாரம் தொகுதிக்கு தொகுதியில் இருந்து எம்எல்ஏ அலுவலகத்தில் மக்களுடைய மனுக்களை பெற்று மக்கள் சந்திப்பை நடத்துறது, தொகுதியில் பல்வேறு பகுதிகளுக்கும் போய் மக்கள் சந்திப்பை நடத்துறது, மனுக்களை பெறுறது அப்படிங்கிறத ஒரு தொடர் வேலை திட்டமாக வச்சு முதல்ல எடுத்தோடனே மக்களை தேடி எம்எல்ஏன்னு ஒரு ஸ்கீமை போட்டோம். ஒரு திட்டத்தை அது இப்போ வந்திருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி மக்களுடன் முதல்வர்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அதுக்கும் முன்னாடி இங்கே எம்எல்ஏ ஆன உடனே நாங்கள் செஞ்ச வேலை, ஊராட்சி வரையா போய் மக்களை தேடி மனுக்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிட்டோம். 2021 எம்எல்ஏ ஆன ஒரு 3 மாசத்துலேயே இந்த வேலையை ஆரம்பிச்சேன். அப்போ முதல்ல கோவிட் இஷ்யூ இருந்துச்சு, அதனால போக முடியல. ஊரடங்கு இருந்தது. எம்எல்ஏ ஆகிற டைம்லாம் ஊரடங்கு இல்லை, பொது முடக்கம். அதனால மக்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால அந்த பொது முடக்கம்லாம் ரிலாக்ஸ் ஆன பிறகு என்ன பண்ணோம்னா, மக்களை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி ஊராட்சி வரையா போனேன். என் தொகுதியில் 52 ஊராட்சி. 52 ஊராட்சியிலையும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சாமியானா போட்டு மக்களுக்கு எம்எல்ஏ வர்றாரு, மனுக்கள் வாங்க வர்றாருன்னு முன்னறிவிப்பு செஞ்சு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி போட்டோம். இப்போ வாக்கு வாங்கினவங்க மக்களை நன்றி செலுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு பொது முடக்கத்தில். அதுக்கப்புறம் பொது முடக்கம் ரிலாக்ஸ் ஆன பிறகு எம்எல்ஏ ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இப்போ போய் நன்றி சொல்றதுங்கிறது ஒரு பொருத்தமாக இருக்காதுன்னு நான் யோசிச்சு என்ன பண்ணேன்னா, ஏன் அதை மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றக்கூடாது. நம்ம மக்களை போய் சந்திச்ச மாதிரி இருக்கும், நன்றி சொன்ன மாதிரி இருக்கும், அதே சமயம் மக்கள் பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ முதல்ல எம்எல்ஏ ஆன உடனே தொகுதியில் உள்ள மொத்த பிரச்சனையும் நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன வழி? ஊராட்சி வாரியா போய் சாமியானா போட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்திச்சு அவங்க பிரச்சனையை மொத்தமாக மனுக்களை வாங்கி ஒவ்வொரு மனுவையும் உட்கார்ந்து ஸ்கேன் பண்ணோம். ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி. எவ்வளோ சார் வந்தது மனுக்கள்? அது முதல்லாம் ஒரு 2000க்கு மேலே மனு. ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட இந்த முதல் 52 ஊராட்சி, நாகப்பட்டினம் நகராட்சியில 36 வார்டு, 36 வார்டு வாரியா போய் மனுக்கள் வாங்கணும். திட்டச்சேரி பேரூராட்சின்னு ஒன்று இருக்கு, அதுல 15 வார்டு இருக்கு. திட்டச்சேரி பேரூராட்சிக்கும் மனுக்கள் வாங்குற ஒரு பயணம் போனோம். அப்படி இந்த திட்டச்சேரி பேரூராட்சி, நாகப்பட்டினம் நகராட்சியில 36 நகர வார்டுகள், 52 ஊராட்சிகள், 52 ஊராட்சிகள், திட்டச்சேரி பேரூராட்சி 1, அதுல ஒரு 15 வார்டு, நாகப்பட்டினம் நகராட்சியில் ஒரு 36 வார்டு. இவ்வளவுக்கும் பயணம் போய் 2000 மனுக்கள் கிட்ட, 2000 மனுக்களுக்கு மேற்பட்ட மனுக்கள் வந்து இங்க உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சது காரணம், பல பேரும் எம்எல்ஏவா எலக்ட் ஆகிறவங்கள பார்த்திருப்பாங்க, டிவியில பார்த்திருப்பாங்க, அசம்பிளி நிகழ்வுகளில் பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட மனு கொடுக்க வந்தா அதற்கு பிறகு அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. மனு கொடுத்ததுக்கு பிறகு அந்த மனுவோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. சும்மா பேப்பர்ஸ் இப்ப கூட சில இடங்கள்ல எல்லாம் பேசுறாங்க, 2021 கொடுத்த மனு பாருங்க குப்பை கடங்கள்ல இருக்கு அப்படின்லாம் சில விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மனுக்கள் கொடுத்ததற்கு பிறகாக இல்ல உங்களை தேடி மனு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் அது எப்படி ஆகுது, என்ன நடக்குது சார்? 2000 மனு ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அது என்னவா ஆகுது ஸ்டெப்? அதாவது இதுதான் கொடுத்த மனுக்களுடைய நிலைமை.
இது வந்து கலெக்டர் என்ன ஆபீஸ். சார் இது? இது இது வந்து ஒரு இவ்வளவு இப்போ இதுல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பார்த்து கொடுத்த மனு வரைக்கும் எல்லாமே இதுல இருக்குமா? இருக்கு, எல்லா மனுவும் இருக்கு. இது வந்து ஏனங்குடி ஊராட்சி, ஏனங்குடி, நாகப்பட்டினம் மாவட்டம். சட்டமன்ற உறுப்பினர் மனு விபரம், மனுவின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது. நிறைவேற்றப்பட்டதெல்லாம் இதுல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. யார் மனு கொடுத்தாங்க, அவங்க ஃபோன் நம்பர், எதுக்கு மனு கொடுத்தாங்கிறது இந்த மாதிரி லிஸ்ட்லயே இருக்கு, எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது மனு கொடுத்தாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்து மனு எல்லாம் இன்னும் வந்துருச்சு. அவ்வளவுதான், இந்த வந்துருச்சு பாருங்க. இப்ப என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க பாருங்க, வந்துகிட்டே இருக்கு பாருங்க, வந்துகிட்டே இருக்கு. இது இது உடனுடன் வந்துடும் எனக்கு. நீங்க அப்பாயின்ட் பண்ணிருக்க ஆபீஸ் லைக் அந்த அலுவலகே ஒரு அலுவலர் வச்சிருக்கோம். சில பேர் வந்து எம்எல்ஏ பார்க்கணும்பாங்க. எம்எல்ஏ பார்க்கணும்னு சொன்னா எம்எல்ஏ அப்பாயின்மெண்ட்ஸ்னு ஒரு இது வச்சிருக்கோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். இதுல வந்து போட்டுருவாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தானே? வியாழக்கிழமை. திங்கக்கிழமை ஒருத்தர் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் பேரும் நம்பரும் போட்டாங்க. செவ்வாய்க்கிழமை 2 பேர் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே ஃபோன் வரும் உங்களை பார்க்கணும்ட்டு. அதை நான் போட்டுருவேன். இவன் நான் போட்டிருக்கேன் பாருங்க நம்பரை. எனக்கு வந்த நம்பரை நான் டக்குன்னு, ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லை, நம்மளை பார்க்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. மறந்துட்டோம்னா கண்டுக்கல் எம்எல்ஏன்றாங்க. நான் உடனே என்ன செய்வேன், எனக்கு வந்த ஃபோனை டக்குன்னு நான் எடுத்து இதில் போட்டுருவேன். அப்போ அவருக்கும் அந்த அதுக்கப்புறம் எஸ்டர்டே நேத்து பார்க்கணும்னு சொன்னவங்க எனக்கு ஃபோன் பண்ணவங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்படி வந்து மனுக்கள்லாம் என்ன பார்க்கணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இதுல சேர்ந்துரும். நான் வர்ற அன்னைக்கு தகவல் சொல்லி எல்லாரையும் வர வச்சு பார்த்துருவோம், சரியா? அதுக்கப்புறம் மனுக்களை வர்ற ஒவ்வொரு மனுவையும் நான் போய் வாங்கிட்டு வர்ற மனு, என்ன தேடி எம்எல்ஏ ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய மனு, நான் இல்லாத நேரத்தில் எம்எல்ஏ ஆஃபீஸில் கொடுக்கப்படுற மனு எல்லாமே ஆர்டர் பண்ணி சீல் போட்டு நம்பர் போட்டு ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் ஏறிடும். ஓகே. அப்படியே என் ஃபோனுக்கும் வந்துடும். என் ஃபோனுக்கு வந்த மனுக்கள்ல தான் நான் இப்போ காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகே. சும்மா வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்களா? இது ஏதாவது ஒரு ப்ராசஸா வச்சிருக்கீங்களா? அது ஒரு ஆப் மாதிரி? அதான் இங்க ஒரு டேஷ்போர்ட் மாதிரி, இப்போ சிஎம் டேஷ்போர்டுன்னு வச்சிருக்காங்கல்ல. நீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர்ல வாங்குற எல்லா மனுக்களும் அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இருக்காது, கலெக்டர் ஆபீஸ்ல இருக்காது, அது சிஎம் டேஷ்போர்டுக்கு போயிடும். செக்ரட்டரியேட்ல இருந்து அதை வாட்ச் பண்ணுவாங்க. அந்த மனுவுடைய நிலைமை என்னன்னு செக்ரட்டரியேட்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஒரு ஊராட்சியில கொடுத்த மனுவா இருக்கும், நாகப்பட்டினத்துல ஏதாவது ஒரு வார்டில் கொடுத்த மனுவா இருக்கும். எங்க இருந்து வாட்ச் பண்றாங்கன்னா இப்ப சிஎம் டேஷ்போர்டு செக்ரட்டரியேட்ல இருந்து அதை வாட்ச் பண்றாங்க. அது மாதிரி இப்ப என்கிட்ட கொடுக்குற மனுவை இது தொடங்குறது ஆபீஸ்ல மட்டும் இருக்காது, ஒரு ஐடியாவா எம்எல்ஏ ஆன நாள்ல இருந்து ஃபாலோ பண்றோம் இந்த சிஸ்டத்தை. இங்க ஒரு தனி அலுவலர் நியமிச்சு அவங்களுக்கு மாத ஊதியம் கொடுத்து ஆபீஸ் என்னாலும் திறந்திருக்கணும்னு சொல்லி என்னாலும் இந்த எம்எல்ஏ ஆபீஸ் திறந்திருக்கும். ஒரு நாள் கூட இது மூடாது. நீங்க வர அன்னைக்கு மட்டும் திறக்காது, நீங்க என்னாலும் திறந்திருக்கோம், என்னாலும் திறந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவங்க ஊழியர்களுக்கான விடுமுறைங்கிறதுனால அவங்க அன்னைக்கு வரமாட்டாங்க. அதுவே நான் ஞாயிற்றுக்கிழமை தொகுதியில இருந்தா அன்னைக்கும் எம்எல்ஏ ஆஃபீஸ் திறந்திருக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க இருக்கிறேன்னா அன்னைக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ் ஞாயிற்றுக்கிழமையாலும் திறந்திருக்கும். ஏன்னா என்னுடைய சுற்றுப்பயண நிலவரத்தை பொறுத்து அன்னைக்கு நான் இங்க மக்களை சந்திக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு சந்திச்சிருவேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, அன்னைக்கும் உண்டு. அந்த மாதிரி இங்க வந்து முழுமையா எம்எல்ஏ ஆஃபீஸ் என்னாலும் திறந்திருக்கும். மனுக்கள் பெறப்படுது. மனுக்கள் நாம் போய் பெற்றாலும் சரி, மக்கள் வந்து கொடுத்தாலும் சரி, நான் இல்லாத நேரத்தில் மக்கள் வந்து கொடுத்தாலும் சரி, அனைத்து அனுப்பிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி ஆஃபீஸ் சிஸ்டத்துல இருக்கும், என் போனுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும்? நான் என்ன பண்ணுவேன்னா உடனடியாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கலெக்டர் பார்வைக்கு கொண்டு போயிடுவேன். அவர் அதுக்காக ஒரு தனி அலுவலரை நியமிச்சு கொடுத்துருக்காரு கலெக்டர். இப்போ நம்ம கலெக்டர் ஆகாஷ் ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்க தென்காசியில் கலெக்டராக இருக்கும்போது அவரோட பணியாற்றின இந்த மனுக்கள் பிரிவை எல்லாம் பார்த்த ஒரு திறமையான அதிகாரியை கொண்டு வந்து அவர் இங்கே இப்போ நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் நியமிச்சிருக்காரு. ஓகே. அவர் வந்து இதை கவனிக்கிறதுக்கே இருக்கார். அவருக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்துருவேன். அதாவது என்ற வந்த மனுக்களையும் அனுப்பிடுவேன். சோசியல் மீடியாவில் நான் பார்ப்பேன்ல, நாகப்பட்டினத்தில் வந்து இந்த தெருவில் ஒரு பிரச்சனை இருக்கு, அங்கே வந்து இன்னும் கரண்ட் வரல, அங்கே வந்து சாக்கடை ஓடுது, இப்படி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய மக்களுடைய முறையீடுகள் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணி போடுவாங்கல்ல, நாகையில இந்த பிரச்சனை இருக்கு, கண்டுக்கல, அதெல்லாம் உடனுடன் ஸ்கேன் பண்ணி அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனுடன் நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ட்விட்டர்ல யாராவது ஒரு கோரிக்கை வைப்பாங்க, ஃபேஸ்புக்ல யாராவது ஒரு கிரிட்டிசிசம் பண்ணி வரும், அல்லது ஏன் பேஜ்லயே என்னுடைய பதிவுகளுக்கு கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய வரும். உடனுடன் வந்து அதை எடுத்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிடுவோம். இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது.
ஆனா நான் பார்த்துட்டேன்னா உடனே அதை 2000 இப்ப அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு 4500 கோரிக்கை மனுக்களை இது வரைக்கும் இது பண்ணி முதல்ல வந்து 2000 மனுக்கள். அதான் இதுக்கு தனியா ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தினேன் கலெக்டர் ஆபீஸ்ல. அதோட நிலைமை என்ன? அதோட நிலைமை என்னன்னு அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் முதல் 2 ஆண்டுகள் என்னோட இங்க இணைந்து பணியாற்றினவர், கலெக்டரா இருந்தவர். அவர் வந்து ஒரு சுறுசுறுப்பான அதிகாரி. இப்போ வந்து அதுக்கப்புறம் கடலூர் கலெக்டர் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ சென்னையில் மருத்துவத்துறையில் இயக்குனர் இருக்கார். அவர் காலத்தில் தான் என்ன பண்ணோம்னா இப்படியெல்லாம் முறைப்படுத்தினோம். கலெக்டர் ஆஃபீஸில் பிரத்யேகமாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் வாங்கப்பட்ட மனுக்கள் குறித்த ரிவ்யூ மீட்டிங் அனைத்து துறை அலுவலர்களையும் வர வச்சு ஒரு மிகப்பெரிய ஆய்வு கூட்டத்தை நடத்தினோம். அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வாரியாக மனுக்களை பிரித்தோம். இப்போ மருத்துவத்துறை சார்ந்து என்கிட்ட எத்தனை கோரிக்கை மனு வந்திருக்கு, அது தொடர்பான ஒவ்வொரு மனுவின் மீதும் வாசிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரி பதில் சொல்லணும். ஓகே, இபியில் வந்தால் இபி சார்ந்தவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விரிவான ரிவ்யூ மீட்டிங் நடத்தணும். அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சொல்லி தான் இந்த புத்தகம். இதற்கு பிறகு இன்னொரு 2.5 வருஷம் இப்போ ஆகி போச்சு இல்லையா? இதற்கு பிறகு வந்து அந்த மாதிரி ரிவ்யூ மீட்டிங் நடத்த வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு இப்போ இந்த கலெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, அன்னன்னைக்கே நீங்க அனுப்பிடுங்க, உங்களுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்காரு, அவர் வந்து உடனுடன் அதுக்கு பதில் சொல்லிடுவாரு, ரிவ்யூவே நடத்த வேண்டியது இல்லை, அன்னன்னைக்கே உங்களுக்கு பதில் வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவர் கொடுத்தாரு. இப்போ நான் பாருங்க, இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு மனு அவருக்கு அனுப்புனேன். உடனே அவர் எனக்கு வந்து அந்த மனுவோட டீட்டெயில் என்ன, அதனுடைய நிலைமை என்னன்னு எனக்கு பதில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு மனு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க திருமாநகர்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து ஸ்ட்ரீட் லைட் இல்ல, கரண்ட் இல்லைன்னு ஒரு தம்பி வந்து அனுப்பியிருந்தாரு. சோஷியல் மீடியால வந்தது எனக்கு அனுப்பியிருந்தாரு. உடனே அதை நான் வந்து அவருக்கு அனுப்புறேன். உடனே ரெஸ்பெக்டட் சார், வில் ஒர்க் ஆன் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு எனக்கு பதில் வருது. என்ன உடனே அது இப்போ அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உடனுடன் சம்பந்தப்பட்ட துறைக்கு அதை கவனப்படுத்திடுறோம். ஓகே, அதாவது என்கிட்ட வந்த மனு தேங்கி நிற்கக்கூடாது, என்கிட்ட மக்கள் கொடுத்த மனு கண்டுகொள்ளாம அது வந்து கடந்து போகக்கூடாது. இல்ல ஒரு 3000-4000 மனுக்களுங்கும் போது அது ஒரு ஹியூஜ் நம்பரா இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கோரிக்கை மனு. அதாவது அது மொத்தமா இப்ப நம்ம பாக்குறதுனால அப்படி தெரியுது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 4 மனு 5 மனு அப்படிதானே வருது. இப்ப நானா பயணம் போய் மக்களை சந்திக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு 3 ஊராட்சி 4 ஊராட்சி போகும்போது ஒரு 50 மனு வந்துடும். அதுதான் அப்படி வந்த மனுக்கள். ஆனா நீங்க ரெகுலரா எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வந்து நான் சந்திக்கிற அன்னைக்கு 50-60 பேர் வருவாங்க, அன்னைக்கு ஒரு 10-30-40 மனு வந்துடும். ரெகுலரா அவங்களா வந்தா ஒரு நாளைக்கு 2 மனு 3 மனுன்னு வரும், அது ரெகுலரா வரும். அப்படியும் அந்த மனுவும் தேங்காது, உடனுடன் அனுப்பிடுவோம். அந்த டேஷ்போர்ட்னு சொல்றீங்களே சார், அது என்ன கான்செப்ட்? அதுதான் இப்போ எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருந்து எத்தனை மனு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இப்போ செக் பண்ணால் அவங்க ஒரு பெரிய டேட்டாவே கொடுத்துருவாங்க. இப்போ இது எப்படி ஒரு டேட்டாவாக இருக்கோ இது மாதிரி ஒரு டேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கு, அங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா என் ஆஃபீஸில் இருக்கு, என் ஆஃபீஸில் மனு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ஃபோனில் இருக்கு, எங்கேயுமே தப்பாது. ஓகே, இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருன்னு வைங்க, இப்போ வந்து இப்போ போன வாரம் இந்த மனு கொடுத்தேன் ஒன்றும் நடக்கலை. ஆமாம், இப்போ வால்குடி ஊராட்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னு வச்சுங்க, வால்குடி, நான் அவர்கிட்ட பேசிட்டு எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்பேன். ஐயா நான் வால்குடியிலேருந்து பேசுறேன் அப்படிம்பாரு. நான் அப்பவே ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கிட்டு வால்குடின்னு என் ஃபோன்ல டைப் பண்ணிடுவேன். வால்குடின்னு டைப் பண்ண உடனேயே அந்த மனு ஓப்பன் ஆயிடும் பிடிஎஃப். இல்லை இப்படி ஒன்று சொல்றீங்க. ஆனால் ஜென்ரலி ஒரு பப்ளிக் பர்ஸ்பெக்டிவ்ல சும்மா ஒரு மனு கொடுத்தா அதெல்லாம் வந்து ஒரு விட்டுருவாங்க, இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஜென்ரலி பரப்புவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஒன்று இல்லை. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ மெனக்கிடுறோம். அதாவது ஒரு எம்எல்ஏ பணி அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணுறதுங்கிறது எம்எல்ஏ பணியாக நான் பார்க்கல. இப்போ என்கிட்ட கேட்டால் அதிலலாம் நான் ஃபெயில் ஆகிடுவேன். எத்தனை காது குத்துக்கு போனீங்க, எத்தனை கல்யாண வீட்டுக்கு போனீங்க, எத்தனை நல்லது கெட்டத்துக்கு போனீங்கன்னு கேட்டால் உண்மையிலே நான் சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு மார்க் போட முடியாது. ஆனால் சட்டமன்றத்துக்கு எப்படி போனீங்கன்னு கேட்டால் ஒரு நாள் லீவ் போடாமல் நான் போயிருக்கேன். சட்டமன்றத்தில் ஃபுல் அட்டண்டன்ஸ் 100%. ஒரு நாள் கூட நான் விடுமுறை எடுக்கல. முழுமையாக சட்டமன்ற நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கேன். ஒவ்வொரு நாளும் போராடி கேள்வி நேரத்தில் துணை கேள்விக்கு வாய்ப்பு கேட்டு சபாநாயகர்கிட்ட கையை தூக்கி கேட்டு என் தொகுதியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன். இந்த பிரச்சனை இவர் பேசல சட்டமன்றத்தில், நான் அப்படி சொல்லவே முடியாது. ஆனால் அது ஒரு மாதிரி மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய போகணும். அது என்னன்னா நீங்க அது போகணும் தான், முடிஞ்ச வரைக்கும் நானும் போயிருக்கேன். ஆனா அதுல கரைஞ்சிட்டோம்னா இது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது.
ஏன் வந்து நிறைய பேர் எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க முழுக்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஃபுல்லாக பிஸியாக இருப்பாங்க. இது ஒரு தனி வேலை. மனுக்களை பார்க்கறதும், மனுக்களுக்கு பதில் சொல்றதும், மனுக்கள் மீதான நடவடிக்கையை கண்காணிக்கிறதும், அதை எடுத்துட்டு போய் மேலதிகாரிகளை சந்திக்கிறதும், 1க்கு 3 முறை 4 முறை பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். செக்ரட்டரியேட்ல வந்து வேலை பார்க்கறது அது ஒரு தனி வேலை. அப்படி பல வேலை பார்த்து தான் இப்போ நான் சொல்ல முடியும். இப்போ இதெல்லாம் வந்து என் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான திட்டங்கள் குறித்த ஆவணங்கள். எவ்வளோ பெரிய நிதி ஒதுக்கீடு பண்ணி என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கோம், எப்படி செஞ்சுருக்கோம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அன்னைக்கு பார்த்த நாகப்பட்டினம் கிடையாது இன்னைக்கு பார்க்குறது. இப்படி இறங்கி இப்போ ஒரு நகர்வில் நம்ம வந்தோம்னா ஒவ்வொன்றும் நான் சொல்லுவேன். இந்த வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு, இந்த வேலை எப்படி நடக்க ஆரம்பிச்சுது, அதனுடைய ரூட் என்ன, எப்படி இதுக்கு நிதி வந்துச்சு அப்படின்னு நான் ஒவ்வொன்றும் சொல்லுவேன். இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கு பின்னால் ஒரு பெரிய ஃபாலோஅப் இருக்குது. இதானா இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல, ஏன்னா இது ஒரு டேஷ்போர்ட், லைக் ஒரு மனு வருதுன்னா அதுக்கு ப்ராசஸ் பண்றோம், ஒரு சிஸ்டமேட்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு மனு என்னென்ன நான் பெண்டிங் இருக்குங்கிற டீட்டெயில் வரைக்கும் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கா சார்? தமிழ்நாடு முழுக்க இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா இப்படி ஒரு சிஎம்ஏ ஒரு டேஷ்போர்டை உருவாக்கி இப்படி உங்களுடன் முதல்வர்னு போட வேண்டிய தேவை வந்திருக்காதுல்ல. அப்போ அது இல்லைங்கிறதுனால தானே அது செய்ய வேண்டிய ஒரு தேவை வருது. இப்போ நம்ம இவ்வளோ பண்ணியுமே சில பெண்டிங் இருக்கும். அவங்கவுங்களுக்கு இங்கே உங்களுடன் முதல்வர் போட்டால் அதில் ஒரு பெருங்கூட்டம் வருது. ஆனால் நான் எல்லா மனுவையும் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன், வாங்கி கலெக்டரேட்டில் கொடுத்துருக்கேன், அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் மக்கள்கிட்ட தேவைகள் இருக்குல்ல, மக்கள்கிட்ட கோரிக்கைகள் புதுசாக இருக்குல்ல. இப்போ மகளிர் உரிமை தொகைங்கிறது புதுசாக ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க, விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிங்கிறாங்க, கிடைக்காதவங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. அப்போ ஒரு புது கூட்டம் மனுவோட தானே வரும். அந்த மாதிரி மக்கள் மனுக்களோட 1000 பிரச்சனைகளோட எப்பவுமே இருப்பாங்க. ஏற்கனவே கொடுத்த மனுக்கள்ல எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிருக்க முடியாது. ஏன்னா மனுவை ஏற்றுக்கொள்வதும் அந்த கோரிக்கை நிறைவேற்றும் என்பது, இப்போ மனுவை ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது ஒரு நிர்வாக நடவடிக்கை, அதை நம்ம செஞ்சிடறோம். கோரிக்கை நிறைவேற்றுங்கிறது நிதி சார்ந்த நடவடிக்கை. நிர்வாக நடவடிக்கையை நம்மளால செய்ய முடியுது, நிதி சார்ந்த நடவடிக்கையும் போது நம்மளால எப்படி செய்ய முடியும்? உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கு 3 கோடி கொடுக்குறாங்க. என் தொகுதியில் 52 ஊராட்சி இருக்கு, ஒரு நகராட்சியில் 36 வார்டு இருக்கு, ஒரு பேரூராட்சியில் 15 வார்டு இருக்கு. இவ்வளோத்துக்கும் அந்த நிதியை நான் பங்கிட்டு கொடுக்கணும். 3 கோடியில் வந்து எத்தனை திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க? ஒரு திட்டத்தை சின்ன திட்டம்னாலும் ஒரு 15 லட்ச ரூபா கொடுக்கணும். நீங்க ஒரு சின்னதாக ஒரு ரோடு போடனாலும் குறைஞ்சது ஒரு 20 லட்ச ரூபா கொடுக்கணும். ஒரு சமுதாய கூடம் கட்டணும்னா 50 லட்ச ரூபா கொடுக்கணும். ஒரு பார்க்க மிக சிறந்த அளவில் டெவலப் பண்ணணும்னா அது ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். ஒரு 6 இடத்துல அப்போ நீங்க ஒரு 6 இடம் 7 இடத்துல தான் செய்ய முடியும். ஆனாலும் நம்ம அதை பிரிச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு ஒரு 10 இடம் 20 இடமா அதை நம்ம கொடுக்குறோம். அப்படியே பார்த்தாலும் 5 வருஷத்துல எத்தனை இடத்துக்கு அதை கொடுக்க முடியும்? எத்தனை பிரச்சனைக்கு நீங்க ஒதுக்க முடியும்? அப்ப வெறும் எம்எல்ஏ ஃபண்டை வச்சு இதுக்கெல்லாம் தீர்வு கிடையாது. அரசிட்ட போய் நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அரசு நிதி நிலைமையை பொறுத்து தான் அதை வந்து பார்க்குது. அப்படி என் தொகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனாலும் சட்டமன்றத்தில் பேசி, முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே நம்ம பிரச்சனையை பேசுவோம், வாய்ப்பை உருவாக்கி சட்டமன்றத்தில் நம்முடைய ஸ்கில்லை வந்து பயன்படுத்தி நம்ம பேசுகிறோம், எல்லா பிரச்சனையும் பேசுகிறோம். அப்போ 21ல் ஒரு வருஷம் அப்படி ஓடிடும், 22லையும் திரும்பவும் பேசுவோம். நம்முடைய கோரிக்கை ஒவ்வொன்றா ஏற்கப்படுவதற்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். ஏற்கப்பட்ட பிறகு அதுக்கு நிதி அலாட் பண்ணுவாங்க, நிதி அலாட் பண்ண பிறகு அதை டெண்டர் விடுவாங்க, டெண்டர் எடுத்த பிறகு அந்த வேலை ஆரம்பிக்கும். அந்த வேலை ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே நம்ம பதவி முடிஞ்சிடும். நான் எம்எல்ஏ ஆகும்போது நினச்சேன் இது ஒரு மேஜிக் மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிடலாம், அப்படி ஜி பூம்பான்னா எல்லாம் நடந்துடும், ஒரு அதிகாரம் கைக்கு வந்துருச்சு. முன்னாடிலாம் தமிழ்நாடு பூரா நம்ம ட்ராவல் பண்ணும்போது நினைப்பேன், இவரெல்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆளாச்சு, ஏன் இவர் தொகுதி இப்படி இருக்கு, நம்ம எம்எல்ஏ ஆனா வேற மாதிரி பண்ணிக்கலாம், எம்எல்ஏ ஆனா இப்படியே வச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சேன் நான். நமக்கு அந்த புரியுது, பியூரோக்ராசி பத்தியும் இந்த இதுக்கு பின்னாடி சிஸ்டம் பத்தி நமக்கு பெரிய ஐடியா கிடையாதுல்ல. செக்ரட்டரியேட்னா என்ன, கலெக்டரேட்னா என்ன, எம்எல்ஏ ஆஃபீஸ்னா என்ன, மனுன்னா என்ன, மாதிரி 234 பேர் போராடுவாங்க யார் யாருக்கு. அப்போ எனக்கு வந்து அது தெரியல. இப்போ அதுக்குள்ள போன பிறகு அதுல உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் நம்ம சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு தொய்வும் இருக்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதியா நம்ம இருக்கிறோம், 2 லட்சம் பேருடைய குரலா நம்ம இருக்கோம். அந்த மக்களுக்கு ஒரு எம்எல்ஏட்ட எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வரணும், அந்த மாதிரி ஒரு எல்லா பிரச்சனைக்கும் வருவாங்க. சொந்த பிரச்சனைகளுக்கு கூட வருவாங்க, கடன் தொல்லைன்னு வருவாங்க, வேலை கேட்டு வருவாங்க,
மருத்துவ உதவி கேட்டு வருவாங்க, கல்வி உதவி கேட்டு வருவாங்க, எல்லாத்துக்குமா வருவாங்க, 1000 பிரச்சனைகளோட வருவாங்க. ஆனாலும் நம்ம அவங்கள உட்கார வச்சு சந்திச்சு பரிவோடு அவங்க பிரச்சனையை கேட்கறதுலேயே அவங்க ஒரு பாதி ஆறுதல் ஆயிடுவாங்க. அந்த அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அதுலேயே அவங்க பாதி ஆறுதல் ஆயிடுவாங்க. நடக்கிறது நடக்காது ரெண்டாவது. முதல்ல அவங்கள ரிசீவ் பண்ணுறதும் அவங்க பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணுறதும் இருக்குல்ல, அதுலேயே அவங்க ஒரு பாதி ஃபில்டர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதை கண்டுக்காம விடாமல் அந்த மனுவை எடுத்துட்டு போய் அந்தந்த துறைகளில் கவனம் மெசேஜ் அடுத்து பார்த்தேன். அது உங்க ஆஃபீஸ்ல இருந்து போதா இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து? இப்போ அதெல்லாம் நான் செய்யணும்னா இன்னும் எனக்கு வந்து ஒரு பெரிய செட்டப்லாம் வேணும். கலெக்டர் ஆஃபீஸ் பேர் அதுக்கு தானே இருக்கு. அது அதிகாரிகள் நியமிக்கப்படுவது இந்த வேலைகள் செய்கிறது தானே. இங்கே அதிகாரிகள்லாம் கிடையாது இல்லை எம்எல்ஏ ஆஃபீஸில். எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து மக்களை சந்திப்பதற்கு ஒரு அலுவலகம், அரசு அலுவலகம் இது. ஆனால் இதுக்குன்னு ஸ்டாஃப்லாம் அரசு தரல. நம்ம ஸ்டாஃப் போட்டு நம்ம வந்து இதெல்லாம் உங்களுடைய. ஆமாம், நான் நடத்துகிறேன். 5 வருஷமா நான் செலவு பண்ணி நான் நடத்துகிறேன். இது வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்கிறோம். இங்கே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து வாடகை கொடுத்து மாதம் மாதம் வாடகை கொடுக்குறேன். ஆஃபீஸில் ஸ்டாஃப் போட்டு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறேன். இதை நம்ம செய்யணும்னு செய்கிறோம். ஏன்னா அதுதானே சரியாக இருக்கும். ஒரு வெளியூர்லேருந்து வந்தவருக்கு மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு மனசுளிப்பு முகசுளிப்பு வந்துடக்கூடாது இல்லை மக்களுக்கு. இன்னொரு 6 மாதம் இருக்கு உங்களோட பீரியட் இந்த 5 வருஷத்துக்கு. உங்களுக்கு பர்சனலி சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் நான். ஏன்னா நான் வந்து நிறைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் போய் எடுத்து சொல்லி பேசி முதலமைச்சருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி அவர்கிட்ட போய் சொல்லி 1000 பிரச்சனைகள் இந்த மண்ணில் தீர்க்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பங்காற்றினேங்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு நான் கூட்டு போய் காட்டுறேன், ஒவ்வொன்றையுமே நான் காட்டுறேன். இந்த தொகுதியில அப்படி நீங்க இந்த எம்எல்ஏ ஆஃபீஸே அப்படி சிதிலம் அடைஞ்சு கிடந்தது. வேற ஒரு செட்டப்ல இருந்துச்சு. முதல்ல வந்து இந்த எம்எல்ஏ ஆஃபீஸை தான் வந்து நான் சரி பண்ணேன். இதை வந்து பிடபிள்யூடியில் சொல்லி இதை ரெடி பண்ணி பக்கா இன்டீரியர் பண்ணி நல்ல ஒரு ஒயிட் பில்டிங்காக இதை மாற்றி மக்கள் பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். தமிழ் வாழ்கன்னு ஒரு போர்டு வச்சு வரவேற்கிறாரு. ஆமாம், நல்ல நம்முடைய தலைவர்கள் நம்முடைய வழிகாட்டிகளுடைய படங்கள்லாம் வச்சு இதை வந்து ஒரு மக்கள் எப்பவுமே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை வந்து ஒரு நல்ல செட்டப்பாக மாற்றணும்னு சொல்லி முதல்ல எம்எல்ஏ ஆஃபீஸை மாற்றினோம். எதிரில் நாகப்பட்டினத்தினுடைய பாரம்பரியமான ஒரு பூங்கா இருக்குது, ஒரு மணிக்கூண்டு இருக்குது, நாகப்பட்டினத்துடைய அடையாளம். அந்த பூங்கா புதர் வண்டி கிடந்துச்சு, அந்த மணிக்கூண்டு சிதிலமடைஞ்சு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து கை வச்சோம். எம்எல்ஏ நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அதுக்கு ஒதுக்கீடு செய்து பூங்காவை மக்கள் வந்து அதில் வந்து மகிழ்ச்சியோட அதில் வந்து உலா வருவதற்குன்னு அதை மாற்றினோம். குழந்தைகள் விளையாடுறதுக்கான மெட்டீரியல்லாம் போட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு முதல்ல அதை கொண்டு வந்தோம். அந்த மணிக்கூண்டை புதுப்பிச்சு அதை ஒரு அடையாளமாக மீண்டும் நிறுவனம். மலைமலை அடிகள் நாகப்பட்டினம் மண்ணில் பிறந்தவர், தனித்தமிழ் இயக்கம் கண்டவர். அவருடைய சிலை அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருந்துச்சு. அங்கே இப்போ மேம்பால படி நடக்குன்னு சொன்னோன்னா அந்த சிலை எடுத்துகிட்டு வந்து இந்த மணிமண்டபத்துக்கு முகப்பிலையை வச்சு இந்த ஒரு அடையாளத்தை முதல்ல சிறப்பாக மாற்றிட்டோம். அப்படியே போனால் இங்கே அவுரி திடல், அது ஒரு பெரிய திடல். எல்லா நிகழ்ச்சியுமே அங்கே தான் நடக்கும். பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலே அவுரி திடல் சிதிலம் அடைஞ்ச ஒரு மேடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட எம்எல்ஏக்கள் வந்து 10 கோரிக்கை வைக்கலான்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லும்போது அதில் ஒரு கோரிக்கையை நான் அதை எழுதி கொடுத்தேன். இந்த அவுரி திடலை புதுப்பிக்கணும், அந்த மேடையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. பழைய மேடை இடிச்சிட்டு இப்போ ஒரு பிரம்மாண்டமான மேடை கட்டுறாங்க. 2 பக்கமும் ஓய்வறையோட வித் டாய்லெட்டோட. அப்புறம் அந்த திடலையும் மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு சிதிலம் அடைஞ்சு கிடந்தது. உடனடியாக நகராட்சி துறையில் சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டையும் புதுப்பித்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பேரே இல்லாமல் இருந்துச்சு நாகப்பட்டினத்துக்கு. சோசியல் மீடியாவில் இங்கே உள்ளவங்கெல்லாம் கோரிக்கை வச்சாங்க. என் கண்ணில் ஒரு பதிவு பட்டுச்சு. உடனே அப்போ இருந்த கலெக்டர் அருண் தம்பராஜிட்ட சொன்னேன், சார் பேர் இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு. உடனே அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம்னு ஒரு போர்டை வச்சாங்க பிரம்மாண்டமாக. அப்படியே போனீங்கன்னா அக்கரைப்பேட்டை பிரிட்ஜு ஒன்று அந்தரத்தில் தொங்கிட்டு கிடந்துச்சு. நான் எலெக்ஷனில் நிற்கும் போதே வாக்குறுதியாக கொடுத்தேன், இந்த பிரிட்ஜை கட்டி தருவோம் அப்படின்னு.
ஏன்னா அங்கே ரயில்வே கேட்டை மூடிடுவாங்க. பாலம் இல்லாதனால ரயில்வே கேட்டை மூடும்போது மக்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்குறாங்க, டிராஃபிக் அதனால நாகப்பட்டினத்தில். ஆனால் அது பெரிய நிதி, 104 கோடி ரூபா. பிடபிள்யூடி மினிஸ்டர், ஹைவேஸ் மினிஸ்டர்கிட்ட போய் நம்ம ஏவா விளையாடணும் தான். நான் போய் சொன்னேன், அவர் சொன்னார் ஃபினான்ஸில் நிற்கிதுப்பா ஃபைலு, 100 கோடி ரூபா நாகப்பட்டினத்துக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸில் நிற்கிது பார்ப்போன்னு சொல்லிட்டாரு. நான் போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவரை போய் பார்த்தேன். ஆனால் உங்கள்கிட்ட தான் ஃபைல் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டார் அவரு. அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு ஒப்புதல் வாங்கி சட்டமன்றத்திலையும் தொடர்ந்து பேசி இன்னைக்கு வந்து அந்த பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து நீங்கள் வந்தால் பாரம்பரியமான நகராட்சி நாகப்பட்டினம் நகராட்சி, 158 ஆண்டுகள் ஆகுது நாகப்பட்டினம் நகராட்சிக்கு வயசு. அப்போ எவ்வளோ பழம்பெருமையான நகரம் பாருங்க, சோழர்களின் நகரம்ல இது. இங்கே வந்து துறைமுகமே பெரிய பாரம்பரியமான துறைமுகம்ல. அப்போ இப்படிப்பட்ட துறைமுகத்தை வச்சிருக்கக்கூடிய பல சமய மக்களும் வந்து செல்லக்கூடிய சமய அடையாளங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அந்த நகராட்சி 158 வருஷம் ஆச்சு. அதனுடைய பாரம்பரிய நகர்மன்ற கட்டிடம்னு ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் ஒன்று இருக்கு. ஒரு நாள் நகராட்சிக்குள்ள நான் போகும்போது இது என்ன பில்டிங் அப்படின்னு கேட்டேன். இதுதான் பாரம்பரியமான பில்டிங்க, இப்போ மூடி கிடக்குது, சிதிலம் அடைஞ்சிருச்சுன்னாங்க. எங்க பாரம்பரியமான பில்டிங் ஏன் இப்படி வச்சிடணும் நம்ம? அதையும் சிஎம்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா ஒதுக்கி அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்கை அப்படியே புதுப்பிக்கணும் அப்படின்னு அதுக்கு நிதி ஒதுக்கி வேலை நடக்க போகுது. அருங்காட்சியகத்தை போய் பார்த்தேன், நாகப்பட்டினம் அருங்காட்சியகம். இது வந்து பௌத்தம் தலை தோங்கிய ஒரு மண், சோழர்களுடைய வரலாற்று சின்னங்கள் இங்கே இருக்கு. ஆனால் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்குது. அருங்காட்சியகம் கூட ஒழுங்காக கிடையாது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து தொல்லியல் துறை வந்து அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. பார்த்துட்டு வேதனையாக இருந்துச்சு. இறையன்பு சார் வந்து ஐஏஎஸ் அப்போ வந்து தலைமை செக்ரட்டரியாக இருந்தார். அவர் நாகப்பட்டினத்தில் பணியாற்றினவர். அவர் பணியாற்றின வருவாய்த்துறை அலுவலக கட்டிடம் ஒரு பாரம்பரியமான கட்டிடம், அவர் உட்கார்ந்து வேலை பார்த்த இடம். அங்க போய் விசிட் பண்ணி அங்கிருந்தே அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார் நீங்க உட்கார்ந்து இருந்த சேருக்கு பக்கத்துல இப்ப நின்றுட்டு இருக்கேனா, இந்த பில்டிங்கை ரெடி பண்ணணும் சார், அருங்காட்சியகம் வந்து தனியார் கட்டிடத்துல கிடக்குது, இது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் தானே, இதை ரெடி பண்ணிட்டா இதை அருங்காட்சியகம் மாத்திரலாமே அப்படின்னு சொன்னேன். நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்புறம் நம்ம தங்கம் தென்னரசன்ட்ட சொல்லி அவரு பட்ஜெட்ல அறிவிச்சாரு. அதுக்கு நிதி வாங்கி அந்த பில்டிங் ரெடி ஆகி இப்போ அருங்காட்சியகம் அங்கே போக போகுது. இப்படியே நீங்க ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்ட முடியும். நீங்க செஞ்ச பல்வேறு விஷயங்கள் 5 வருட போராட்டத்துல விதை போட்டீங்க, அதை நீங்களே அறுவடை செய்வீங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப பார்க்கும்போது அவங்களுக்குலாம் மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அதை இல்லை, இது போக சாமந்தான்பேட்டை ஒரு மீன்பிடி துறைமுகம், அதுக்கு ஒரு 30 கோடிக்கு மேல பட்ஜெட்டு. அந்த மக்கள் வந்து இங்க வந்து எப்போ வந்தாலும் எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து நிற்பாங்க, எப்படியாவது இதை நீங்க செஞ்சு கொடுக்கணும், நீங்க நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களால வந்து அந்த படகுகள் எல்லாம் வச்சு மீன் பிடிச்சிட்டு வந்து இறக்க முடியல, அதுக்கான கட்டமைப்பு இல்லை, நாங்கள் வந்து மற்ற இடங்களை சார்ந்து நிற்க வேண்டியிருக்குது, தயவுசெய்து செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதை வந்து போராடி சட்டமன்றத்தில் ஒன்றுக்கு பலமுறை பேசி ஒன்றிய அரசினுடைய நிதி ஒதுக்கீட்டில் அதை ஐஐடி வந்து ஆய்வு பண்ணி அதை செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபைல் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குன்னு ஒரு 2 வருஷம் ஓடிட்டு இருந்தது. இப்போ மீனவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிச்சார் முதலமைச்சர் 110ல். அன்னைக்கு நான் எழுஞ்சு பேசினேன், இது வந்து நீங்க அறிவிச்சிருக்கீங்க, மாநில அரசு இன்னைக்கு பல விஷயங்களை அறிவிச்சிருக்கு, ஆனா ஏற்கனவே ஒன்றிய அரசு நிதி தரும்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட எங்க தொகுதியில் இருக்கக்கூடிய சாமந்தாம்பேட்டைகள்லாம் வேலை நடக்காம இருக்கு, அதையும் கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசு இதை வந்து எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு வேலையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கும் வேலை ஆரம்பிக்க போகுது. அப்புறம் நாகூர் என்னுடைய தொகுதியில மிகப்பெரிய அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு ஊர், அங்க ஒரு 10 வார்டு இருக்கு. அதுல சில்லடி கடற்கரைன்னு ஒன்று இருக்கு. நாகூர் தர்காவுக்கு வரக்கூடிய எல்லா மக்களும் அந்த கடற்கரைக்கு போவாங்க. எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் இல்லாம இருக்கு. போறவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னதான் திட்டிட்டு போவாங்க, இவர் தானே எம்எல்ஏ, ஏன் இது இவ்வளவு குப்பையா கிடக்கு, ஏன் இங்க எதுவுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு பிள்ளைங்க விளையாடுறதுக்கான மெட்டீரியல் கூட இல்லை, ஒரு கடை ஒழுங்கா இல்லை அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் தோணும். இப்ப நம்ம எப்படி ஒரு ஏரியாவுக்கு போனா அது மோசமா இருந்தா அவங்கள வந்து நம்ம தப்பா நடப்போம், அதே மாதிரி நாகூரை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு போனாங்க. நான் அதுக்கு 3 வருஷமா ஃபைட் பண்ணி இப்போ வந்து 2.5 கோடி ரூபா செலவுல ஒரு ஃபுட் கோர்ட்டு, ஒரு சிறுவர் பூங்கா, ஒரு பார்க்கிங் செட்டப், குடிநீருக்கான ஏற்பாடு,
எல்லாம் அமைஞ்சு இப்போ நாவூர் அனிபா நூற்றாண்டு நினைவு பூங்கா அங்கே தான் சிஎம் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவில் திறக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு நெய்தல் பூங்கா ஒரு 6 கோடி ரூபாய் செலவில், அது நம்முடைய அந்த தோட்டக்கலை அவங்க சார்பாக அது ஒன்று. இப்போ அந்த செட்டப் ரொம்ப பெருசாக தனித்தனியா அந்த கோரிக்கை மனுக்கள் இல்லாம மருத்துவமனை 40 வருஷமா ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாமல், ஒரு பில்டிங் இல்லாமல் மழை வந்தால் ஒழுகிட்டு இருக்கும். அப்படி இருந்த பில்டிங்கை அதையும் மா சுப்பிரமணியம் அமைச்சர்கிட்ட சொல்லி அவர் இங்கே வரும்போது அவர்கிட்ட கொண்டு போய் நேரடியாக காட்டி அப்புறம் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பில்டிங் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. நாகூர் நூலகம் மறைமலை அடிகளுக்கே ஆசிரியராக இருந்த ஆசானாக இருந்த குலாம் காதிரி நாவலர் அவர் பிறந்த மண் அது. அப்போ அப்படிப்பட்ட புலவர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்களை கொண்டு அந்த ஊரில் ஒரு லைப்ரரி நூலகம் ஒழுகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதும் புத்தகங்கள் சேதமாகிறதும் வேதனையானது. அதை பற்றி ஒருத்தர் சோசியல் மீடியாவில் பதிவு போட்டாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் அதை பேசினேன். உடனடியாக அதுக்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பில்டிங் கட்டி முடிச்சு திறக்க போகிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப முக்கியமாக நாகப்பட்டினம் நகரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி. நகரம் மேம்படணும்னா கொஞ்சம் வெளியே போகணும். நம்ம இங்கே இடப்பற்றாக்குறை இருக்குது, பெரும்பாலும் கோயில் இடங்கள், அப்புறம் இடப்பற்றாக்குறை. எந்த ஒரு ப்ராஜெக்டும் இதுக்குள்ளே நீங்கள் செய்ய முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ செல்லூர்னு ஒரு ஏரியா இருக்குது, ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை. இப்போ விழுப்புரம் டு நாகப்பட்டினம் ரோடு 4 வழிச்சாலை பைபாஸ் போட்டு சிறப்பாக வேலை நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு ஏன் ஒரு புறநகர் பேருந்து நிலையம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நானாக ஃபைட் பண்ணி நகராட்சி நிர்வாகத்துறையிட்ட சொல்லி அமைச்சர் நேரு அவர்கள்ட்ட திரும்ப வலியுறுத்தி தஞ்சாவூரில் ஆய்வு கூட்டம் போட்டார். அங்கே போய் பேசினேன். சட்டமன்றத்தில் 1க்கு பல முறை பேசினேன். கட்டாயமாக செய்வேன்னு அவர் சொன்னார். சொன்னபடி செஞ்சு கொடுத்தார். 32 கோடி ரூபாயில் புறநகர் பேருந்து நிலையம், ஒரு சிறந்த பேருந்து நிலையம் நாகப்பட்டினத்துக்கு வரக்கூடியதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரைடல் பூங்கா, நியோ ட்ரைடல் பூங்கா. இப்போதான் இங்கே ஒரு பின்தங்கிய மாவட்டம். முதலமைச்சர் சொல்றாரு பின்தங்கிய மாவட்டம் முன்னேறிய மாவட்டம்னே ஒரு இது இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாமே தமிழ்நாட்டில் முன்னேறிய மாவட்டங்கள் தாங்கிறது அவருடைய ஒரு ட்ரீம், ஒரு கனவா இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒரு பின்தங்கிய மாவட்டமாக நாகப்பட்டினம் இருக்கு. இத்தனைக்கு கலைஞர் பிறந்த மாவட்டம், கலைஞர் பிறந்த திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்கு. அவர் பிறந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கு. அப்போ இதை உடனடியாக சரி பண்ணணும்ல. தொழில் நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு எல்லா இடமும் பரவலாக போகிறாங்க. இப்போ நாகப்பட்டினத்துக்கு அவங்களை கொண்டு வரணும்னா அதுக்கான செட்டப் வேணும்ல. அப்போ ஒரு தொழிற்பூங்கா அமைஞ்சா தானே சரியா இருக்குன்னு சொல்லி இப்போ அமைச்சர், எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்த உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, இதை நம்ம செய்யணும் அப்படின்னு. தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா என்னுடைய அருமை நண்பர், அவர் தொழில்துறை அமைச்சர் ஆன உடனே போய் அவர்கிட்ட முதல்ல வச்ச கோரிக்கை அதுதான், ஒரு தொழிற்பூங்கா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அப்புறம் வந்தாங்க 2 அமைச்சரும் ஒரு நாள் வந்தாங்க. அதே பஸ் ஸ்டாண்ட் அமையக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே போய் ஒரு இடத்த பார்த்தோம். கலெக்டரும் அந்த இடத்த ஓகேன்னு சொன்னார். உடனடியாக ஃபைலை ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஃபைல் மேலே போனால் அந்த செக்ரட்டரியேட் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே அமைச்சர் ஓகேன்னு சொல்லிடுவாங்க, கலெக்டர் ஓகேன்னு சொல்லிடுவார், எம்எல்ஏ கோரிக்கை வச்சுருவார், மக்களுக்கு வேணும்பாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாமே ஓகே ஆகிடும் அதிகாரிகள். ஆனால் மேலே அதிகாரிகள் அதை உரசி பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியமா, அந்த ஊருக்கு இதை கொடுத்தா அது சக்சஸ் ஆகுமா, இதுக்கு செலவிடுற காசு ரிட்டர்ன் வருமா, பயன் தருமா, அதை பார்ப்பாங்க. சும்மா தேவையில்லாமல் கட்டி விட்டுட்டு சும்மா கிடத்தக்கூடாதுல்ல. அப்போ அதை அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட என்னென்னா, நாகப்பட்டினத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டைடல் பங்க் கொண்டு வந்தால் எந்த கம்பெனி வரும், நாகப்பட்டினத்துக்கு கம்பெனிலாம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால ஒரு கொரியை போட்டு அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. பெண்டிங்காக போச்சு. கடைசி தொழில்துறை மானிய கோரிக்கை இந்த வருஷம். நான் என்ன நினைச்சேன், இதை விட்டா இனி முடியாது இல்லை, எப்படியாவது இந்த ஆட்சி காலத்துக்குள்ள இந்த பீரியட்ல நம்ம எம்எல்ஏ இருக்கும்போதே அதை நடத்தி காட்டிடணும்னு சொல்லி போய் புஷ் பண்ணேன். டிஆர்பி ராஜா சொன்னார், என் கையில் இப்போ இல்லை, அதிகாரிகள் நம்ம போய் வேணும்னா முதலமைச்சரை பார்ப்போம் அப்படின்னா. இப்போவே பார்ப்போம் வாங்கன்னு. உடனே பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நான் 3 பேரும் சட்டமன்ற பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறையில் போய் முதலமைச்சரை போய் பார்க்க போகிறோம். 3 பேரும் சேர்ந்து போனோடனே அவர் பார்த்துட்டு, என்ன 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டு என்ன முன்னாடி இப்படி தள்ளி விட்டாங்க.
என்ன அப்படின்னாரு. இல்லை இந்த டைடல் பூங்கா என்ன அப்படின்னாரு. இல்லை நாகப்பட்டினத்துக்கு ஓகேன்னு அமைச்சரே வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு, பொறுப்பு அமைச்சரும் ஓகே சொல்லிட்டாரு, கலெக்டர் ஃபைல் அனுப்பிட்டாரு, ஆனால் பெண்டிங்காக நிற்கிது அப்படின்னு. சரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. உடனடியாக அன்னைக்கு மானிய கோரிக்கை அறிவிப்பில் நாகப்பட்டினத்துக்கு நியூ டைடல் பூங்கா அப்படிங்கிற அறிவிப்பை அமைச்சர் கொடுத்தாரு. இப்போ அதுக்கு இடம் பார்த்து டெண்டர் விடக்கூடிய இடத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட 600 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சுருக்கு. நிறைய தொழில் நிறுவனங்கள் அந்த பூங்கா அமைஞ்ச உடனே வருவாங்க. நாகப்பட்டினத்துக்கு ஒரு புதிய வெளிச்சம். இது மாதிரி ஒரு கான்செப்டே இங்கே இல்லாமல் இருந்தது. இது எல்லாமே புதுசு. இப்போ கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் வந்து இந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்னு ஒன்று, முதல்வர் படைப்பகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நான் அப்போவே அது உருவாக்கப்பட்ட உடனே சொன்னேன், ஏன் இது கொளத்தூர் தொகுதிக்கு மட்டும், ஏன் தமிழ்நாடு முழுவதும் இதை பண்றக்கூடாதா? கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து எல்லா இடமும் வரட்டுமே. அதுவும் பின்தங்கிய பகுதிகளுக்கு தானே அதிகமாக வரணும், தனித்தனியாக இடம் வாங்குறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ இருந்த கலெக்டர்கிட்ட நான் போய் சொன்னேன், இது இங்கே பண்ணுவோம் சார், நான் வேணா ஒரு 1 கோடி ரூபா எம்எல்ஏ ஃபண்டை வந்து அதுக்கு தரேன் சார், ஒரு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் நம்ம கொண்டு வருவோம் சார். கலெக்டர் சொன்னார், அதெல்லாம் 1 கோடி ரூபாலாம் பண்ண முடியாது, அப்போ வேற ஏதாவது ஃபண்டு நீங்களும் போட்டு பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம், கவர்மெண்ட்ல நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டாம், நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னேன். இல்லை சார் அதெல்லாம் ஒரு 4-5 கோடி ரூபா ஆகும், அது பண்ணுறது கஷ்டம், அதனால கவர்மெண்ட்லேயே கேட்போம் அப்படின்னாரு. அப்புறம் கவர்மெண்ட்ல அந்த கோரிக்கை நான் வச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த பட்ஜெட்ல மாநகராட்சி பகுதிகள் அனைத்திலும் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தாங்க. மாநகராட்சியே கிடையாது நாகப்பட்டினத்துல. ஆனா இப்ப தமிழ்நாடு பூரா வந்துடும், நாகப்பட்டினத்துக்கு வராது. நீங்க இருக்கிற முன்வைக்கிறீங்க. ஆமா, அந்த விதியின் காரணமா இப்ப அதுல நாங்க பாதிக்கப்படுறோம். மாநகராட்சி இல்லாத சில மாவட்டங்கள் பாதிக்கப்படும். இங்க நகராட்சி தானே இருக்கு. வேளாங்கண்ணி பேரூராட்சி, நாகப்பட்டினம் நகராட்சி, திட்டச்சேரி பேரூராட்சி, திருமருகல் யூனியன் ஊராட்சி ஒன்றியம், எங்க இருக்கு மாநகராட்சி? அப்போ ஒட்டுமொத்த நாகப்பட்டினத்துலயுமே மாநகராட்சி கிடையாது. அப்போ ஒரு முதல்வர் படைப்பகம்ங்கிற ஒரு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸுங்கிற அந்த புதிய வடிவத்தை நாங்க அடையாமலே போயிடுவோம். அப்ப நான் போய் என்ன பண்ணேன், சிஎம் பார்த்து தனிப்பட்ட முறையில் விதியை தளர்த்துங்க, மாநகராட்சி இல்லாத மாவட்டங்களுக்கு பகுதிகளுக்கு மாவட்ட தலைநகரத்தில் அமைப்போன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு மாவட்ட தலைநகரம் நாகப்பட்டினம், கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு, எல்லா அலுவலகமும் இருக்கு. அப்போ முதல்வர் படைப்பகமும் இங்கே வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அதையும் சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு இப்போ அதுவும் வரப்போகுது. ரொம்ப முக்கியமாக அந்த தோழி விடுதி இருக்குல்ல, பெண்களுக்கான பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதி, தோழி விடுதின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 2022 நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறேன், நாகப்பட்டினத்தில் பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதி அமைக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி நேரத்தில் சொன்னேன். அப்போ சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தான் பதில் சொன்னாங்க, கட்டாயமாக கட்டித்தரோம்னு. அதுக்கு பிறகு அவங்க ஒரு கான்செப்டே உருவாக்கிட்டாங்க, தோழி விடுதின்னு சொல்லி எல்லா மாவட்டங்களுக்கும் அறிவிச்சாங்க. இங்கே வந்திருந்தாங்க, நாகப்பட்டினத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்பவும் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ அறிவிக்கப்பட்டு அந்த வேலை நடந்துட்டுருக்கு. எங்கே போனாலும் வேலை நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே இது கிடையாது. 21க்கு முன்னாடி தோழி விடுதி இல்லை. அப்புறம் பள்ளி கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இது வந்து கொஞ்சம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம், எல்லா மாவட்ட மாணவர்களும் ரேஷியோவில் எங்கேயோ இருப்பாங்க, நாகப்பட்டினம் பின்தங்கி இருக்கும். ஃபோக்கஸ்டாக அதுக்கு ஒர்க் பண்ணேன் நான். ஒரு முன்மாதிரி கிளாஸ் ரூமை உருவாக்கி காட்டினோம். எம்எல்ஏ ஆன உடனேயே முதல் ஃபண்டு கொடுத்து கோட்டூருங்கிற ஊராட்சியில் ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி பண்ணோம். கட்டமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிளாஸ் ரூம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போவே வீடியோ வைரல் ஆச்சு. நல்ல ஸ்மார்ட் கிளாஸ்லாம் கொடுத்து பெஞ்சு டெஸ்க்லாம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி இருக்கும் செட்டப், அது மாதிரி பண்ணி இதை அரசு தொடக்கப்பள்ளியான்னு நம்ப முடியாத அளவுக்கு அந்த செட்டப்பை உருவாக்கி அது அப்போ வைரல் ஆச்சு. எல்லாருமே இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அன்னைக்கு ஏற்படுத்தி எல்லா மீடியாலையும் நியூஸ் போட்டாங்க. தனியார் பள்ளிக்கு போட்டி போடக்கூடிய வகையில் அரசு பள்ளி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து போட்டாங்க. இந்த இங்கே ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரி தான் என் தொகுதியில், பாரதிதாசன் கல்லூரி உறுப்பு கல்லூரியாக இருந்துச்சு. அதை வந்து சிதிலம் அடைஞ்சு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் இருந்துச்சு, அதை புதுப்பிச்சு மேம்படுத்தி அதை ரெடி பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்னுடைய தொகுதியில் சரி பாதி திருமருகல் ஊராட்சி ஒன்றியம், 39 ஊராட்சிகள் அதில் இருக்குது. அங்கே வந்து மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. அதை வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள்ட்ட சொல்லி சட்டமன்றத்திலையும் பேசி, கணபதிபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம், திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையம், அதே மாதிரி திருப்பயத்தங்குடி ஆரம்ப சுகாதார நிலையம், திருக்கண்ணபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம், எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாயில் புது பில்டிங் ஒரே மூச்சில் வாங்கி அதெல்லாம் வேலை நடந்து இப்போ 2-3 பில்டிங் திறக்கிற மாதிரி இருக்குது. நிறைய துணை சுகாதார நிலையம்,
கிட்டத்தட்ட எல்லா துணை சுகாதார நிலையத்துக்கும் புது பில்டிங் வாங்கியாச்சு நாகப்பட்டினம் தொகுதியில். 1-2 தான் நீ கட்ட வேண்டியிருக்கு, அதையும் இந்த பீரியட்ல வாங்கிடுவோம். ஓகே. அப்புறம் திருமருகல் ஊராட்சி ஒன்றியத்தை ஒரு தனி வட்டமா தனி தாலுகாவா அறிவிக்கணுங்கிறது மிக முக்கியமான கோரிக்கை. சட்டமன்றத்தில் அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து அதை ஃபைலை மூவ் பண்ணி வச்சுட்டோம். என்னன்னா இந்த ஆட்சி காலத்தில் ஒரு தாலுகா கூட அறிவிக்கலை. KKSSR அண்ணன் தான் அமைச்சராக இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தாலுகான்னு ஒன்று அறிவிச்சா அதில் திருமருகல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. எப்போ தாலுகா அறிவிக்கப்படுதோ, அதாவது தமிழ்நாட்டில் தாலுகான்னு ஒரு அறிவிப்பே வந்துச்சுன்னா, தனி வட்டம்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா அதில் திருமருகல் கண்டிப்பாக இருக்குங்கிற அளவுக்கு அந்த ஃபைலை கொண்டு உள்ள தள்ளியாச்சு. என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி பொங்க இவ்வளோ நேரம் நம்ம செஞ்ச விஷயங்களை அடுக்கிறது உங்களுக்கு முதல்ல அது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? இல்லை, அதான் எனக்கு எல்லாம் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்குல்ல. நான் இந்த ஊரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. மேற்க எது, கிழக்க எது, தெற்க எது, வடக்க எது எனக்கு தெரியாது. எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை வார்டு இருக்கு, எதுவும் தெரியாது. அப்படியே பிளைண்டாக நான் வந்தேன் இந்த தொகுதிக்குள்ள. நான் ஊராட்சி வாரியாக பயணம் பண்ணி மக்களை சந்தித்து மனுக்களை பெற்று அங்கே உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதை ஒவ்வொன்றையும் தீர்க்கிறதுக்காக செக்ரட்டரியேட்டில் நான் சரியான ஒரு லாபி பண்ணி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய மனுக்களை சரியான இடங்களில் கொடுத்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எது நிறைவேறி இருக்கு, எது நிறைவேறல, அது கூட என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. மீதமுள்ள கோரிக்கைகளையும் எப்படியாவது இந்த 3 மாசத்துல நிறைவேற்றிடணுங்கிறதுலையும் முழு மூச்சா இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த தொகுதி மக்கள் விரும்புற மாதிரியே இன்னும் பல்வேறு மாற்றங்கள்ல இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பீரியட்லயும் நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாகை தானா? அது நம்ம கையில இல்லை, நாகையே நம்ம கையில கிடையாதுல்ல. முதல்ல வரும்போது அதுவே ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும். அது மாதிரி வாய்ப்பு எப்படி அமையுதோ அதுக்கு ஏற்ப வேலை செய்யறது தான் நம்ம வேலை. ரொம்ப முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனா மனதார மகிழ்வோட இருக்கேன்னு நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் செய்ய வேண்டி இருக்குது. கட்டாயமா நாகப்பட்டினம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மண். இது ரொம்ப நல்லிணக்கம் பொருந்திய மண். நாகப்பட்டினத்தினுடைய வரலாற்றை தொகுத்து புத்தக கண்காட்சியில் வெளியிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் ஒரு பெருமுயற்சி எடுத்து தமிழ்நாட்டிலேயே ஒரு ரோல் மாடல் புக் ஃபேரை நடத்தி காட்டியிருக்கோம். அதில் நாகப்பட்டினத்துடைய வரலாறை தொகுத்து வெளியிட்டாங்க. நான் எழுதின கட்டுரை என்ன தலைப்புனா, வாகை சூடும் நாகை தான் தலைப்பு. அதை நான் எப்படி முடிக்கணும் பாட்டுங்க. நல்லிணக்கம் போற்றும் நாகை, சாதி பார்க்காது நாகை, மதம் பார்க்காது நாகை,